வசுதாமுகயோகம் யாமுனேயம் நமாமிதம். நிர்குணவாதாச்ச பரஸ்ய பிரம்மணः கேயகுண சம்பந்த அபாவாத் உபமத்யந்தே. அபகதமாத்மா விஜரோ விமுக்திர் விசோகோ விஜிகப்தோ அபிநாசः इति हेयगुणानि प्रतिषिध्य सत्यकाम सत्यसंकल्पः इति कल्याण गुणानि विदधति इयं श्रुतिरेव अन्यत्र सामान्येन अवगतं गुणनिषेधं हेयगुणविषयं व्यवस्थापयति. மற்ற ஸ்ருதிகள்ல குணசாமானிய நிஷேதத்தை போல இருக்கிறதான இந்த நிஷேதத்தை ஹேயகுண நிஷேதத்துல இந்த ஸ்ருதி என்ன ஸ்ருதி முதல்ல அபகத பாத்மா விஜலோ விமுக்திர் விசோகோ விஜிகத்ஸா அபிபாசா அப்படிங்கிற ஸ்ருதி ஹேயகுண நிஷேதத்துக்கு பாத்மத்துவ நிஷேதம். பாத்மத்துவம்னா கர்மவசியத்துவ நிஷேதம். இதற்கு கர்மவசியத்துவம் கிடையாது. அந்த கர்மவசியத்துவம் ஹேயகுணத்தை நிஷேதிக்கிறது. அதே மாதிரி ஜரா மிருத்யு சோகமோகங்கள் அகநாயா பிபாசம் பதிதாகங்கள் இப்படிப்பட்டதான ஹேய குணங்களை எல்லாம் பிரயோகித்து சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா என்று கல்யாண குணகனாமி விததி. கல்யாண குணங்களை எல்லாம் விதானம் பண்ணுகிற இந்த ஸ்ருதியானது அந்நியத்திர குணசாமானிய நிஷேதிக்கிற சப்தத்தை இந்த குணவிசேஷம் ஹேய குண நிஷேத பரமா கொண்டு வியவஸ்தை பண்ணுகிறது. ஞானஸ்வரூபம் பிரம்ம இது வாதச்ச சர்வஜ்ய சர்வசக்தே நிகிரஹய பிரத்யேக கல்யாண குணாகரஸ்ய பிரம்மணः ஸ்வரூபம் ஞானேக நிரூபணியம் ஸ்வப்பிரகாசமயா ஞானஸ்வரூபஞ்ச இத்யுபகமாது அபியுகமாது உபபன்னமாக. அப்படிதான் ஞானஸ்வரூபா பகவான் இப்போ குணவிசேஷ ஸ்ருதிகள் சரி பண்ணியாரு. ஆமா, கர்மத்தை கொண்டு கேட்டவன் தானே விசாரமான ஜனை விசாரம். ஆமா, விமுக்திகு மிருத்யு மரணம் கிடையாது, விஸ்வகா சோகமோகங்கள் கிடையாது, அசனாயா பிபா அதாவது விதிகத்தகான அசனாயா சொல்லக்கூடிய பக்தி இல்லாதவன், அபிபாசான பிபாசான்னு சொல்லக்கூடிய சாசனம் இல்லாத அங்கரண்டம். ஆமா, பதிதாகங்கள் தான் ஹேயம். அது வேணும் மற்ற ஹேயங்கள் எல்லாம் உண்டாது. அந்த பரவிஸ்லாத்துல கூட ஆனந்துக்கு ஈவுக்கும் இந்த பதிதாகம் வந்து அங்கரன் சக்தி எப்ப ஏற்பட்டது? இந்த பர்பிடன் நாட்கள் சாப்பிடணும். அதுதான் ரொம்ப ஹேயம். இவைகளெல்லாம் இன்னைக்கு நிஷேதித்தது. சத்தியகாமஹா சத்தியகாம அசத்தியகாமஹா அசத்திய சங்கல்பகான்னு சொல்லாம சத்தியகாமஹா சத்திய சங்கல்பகா என்பது சத்தியகாமத்துவம் சத்திய சங்கல்பத்துவம் போன்றுதானே கல்யாண குணங்களை உலகாக சொல்லிச்சு. அதனால நிர்குண ஸ்துதிகளுக்கெல்லாம் ஹேய குணங்களை நிஷேதிப்பது தாற்பயம். சகுண ஸ்துதிகளுக்கெல்லாம் கல்யாண குணங்கள் உண்டு நிரூபிப்பது தாற்பயம். அடுத்தபடியா இதுக்கு அர்த்தாந்தம் சுவாமி இந்த வாக்கியத்தில் இருக்கா பகவான ஞான ஸ்வரூபா அப்படின்னு சொல்ற வாக்கியமானது ஞான ஸ்வரூபான்னு என்னட்டும் ஞானமே அப்படின்னு சொல்றது ஞானத்தை தவிர மற்றவர்கள் எல்லாம் ஸ்வரூபபூதமான ஞானத்தை தவிர பாக்கி எல்லாம் நிஷேதிக்கிறதாக இருக்கேன். ஞான ஸ்வரூபான்னு சொல்றது ஞான மாத்திரம். ஞான மாத்திரம் அப்படின்னு சொன்னாக்க ஞானத்தை தவிர மற்றவர்கள் நிஷேதிக்கிறது. ஞான மாத்திரமான ஞான மாத்திரம் சொன்ன மாத்திர சப்தமானது
எதுக்கு அன்னிதமாக மாத்திர சப்தம் இருக்கோ அதை தவிர மற்ற விஷயம்லாம் ஒதுக்கத்தை பார்த்துக்க முடியும். மாத்திர சப்தம், ஏவகாரம் இவைகள்லாம் விவச்சேதக சப்தம். ஒரு வஸ்துவை சொல்லி மாத்திரம் சப்தம் போட்டா அதை போல மற்ற வஸ்துக்கெல்லாம் இல்லைன்னு. ஏவகாரம், மாத்திர சப்தம் இவைகள்லாம் விவச்சேதக சப்தம். அதனால ஏவகாலத்தில் அந்நிய விவச்சேதம், அயோக விவச்சேதம் அப்படின்னாக்க விவச்சேதம். விவச்சேதம்னா விளக்கம். அதான் ஞானஸ்வரூபோ பகவான் யதாசம் ஞானஸ்வரூப ஞான மாத்திரம். ஸ்வரூப சப்தத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டா மற்றவைகளுடைய சம்பந்தத்தை விவச்சேதிக்கணும். ஞானம் அப்படின்னு சொல்றதுக்கும் ஞானஸ்வரூபம் சொல்ற வித்தியாசம்னா ஞானத்தை காட்டு ஞானஸ்வரூபம் அதிகமா இருக்குது இல்லை. ஆனா இல்லையா சிலது கழிக்கப்படும் இல்லையா. இப்ப ஆத்மா அப்படிங்கிறது ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது என்ன வித்தியாசம் கேட்டா ஆத்மாதான் ஆத்மஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபத்தை ஆத்மாவுக்கு ஒரு ஸ்வரூபம் தான் எதுவும் இல்லை. ஆத்மஸ்வரூபம் தான் என்ன சொல்ல கேட்டா அதுல ஆத்மாவை தவிர வேற எதுவும் இல்லை. மற்றவர்கள்லாம் கழிக்கணும். இப்போ இந்த சரீரத்தோடு கூட ஆத்மா இருக்கும்போது இந்த ஆத்மா தான் சரீர சம்பந்தத்தால ஆத்மா ஆத்மா இல்லாம போகாது. ஆத்மா அனாத்மாதான் கிடையாது. ஆனால் சரீர சம்பந்தத்தை கழித்துட்டு ஆத்மாவை பார்க்கணும்னா அப்போ அதுக்கு ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு. பரமாத்ம ஸ்வரூபம் அப்படின்னா பரமாத்மா தான் பரமாத்ம ஸ்வரூபம். பரமாத்மா மட்டும் பரமாத்ம ஸ்வரூபம். ஆனா பரமாத்மான்னு சொன்னாங்க சாதாரண பரமாத்மாங்க சப்தத்துக்கு சேதனா சேதன சரீரகனான பரமாத்மாவே பரமாத்மா தான். இந்த ஜகத்தினுடைய சுற்றி பிள்ளையாளிகளுக்கான பரமாத்மா காரணம் அப்படின்னாங்க. சேதனா சேதன சரீர விசிஷ்டமான பரமாத்மா காரணம். இப்ப பரமாத்மாங்கிற பொதுல பரமாத்மான்னு சொன்னாங்க தன்னோட அற்புத சித்தமான வஸ்துக்களோடு சேர்ந்ததே அதுதான் வஸ்து. இப்போ அவைகளையும் பிரிச்சுட்டு இந்த வஸ்துவை மாத்திரம் பிரிக்கணும்னா அப்ப சொரூபகாங்க சப்தத்தை கேட்கணும். பகவத் சொரூபம் பகவான் அப்படின்னாக்க சேதனா சேதன சரீர விசிஷ்டன் பகவான். பகவான் சொல்ற சப்தமானது சேதனா சேதன சரீர விசிஷ்டமான பரமாத்ம சொரூபம். இந்த சேதனா சேதன விசேஷத்தை தள்ளி விசேஷத்தை மட்டும் சுருக்கணும்னாக்க அதை என்ன பண்ணும் விசிஷ்ட பதார்த்தத்து மேல சொரூப சப்தத்தை சேர்த்தா விசேஷத்தை தள்ளி விசேஷிக்க மட்டும் அர்த்தமாகும். பகவஸ்வரூபம் பகவான் மாத்திரம். பகவான்னா சமஸ்த சேதனா சேதன சரீரகன் பகவான். பகவான் சொன்னால் சமஸ்த சேதனா சேதன சரீர விசிஷ்டனான பகவான சுவாமி. இந்த சேதனா சேதன தெரிவிக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பரமாத்மாவை மட்டும் போக்கஸ் பண்ணி காமிச்சு சொன்னாங்க. சுவாமிக்கு நடுப்புற நானா 15-20 பேர் நடுப்பு. அப்போ சுவாமிதான் இந்த 15-20 பேர் இலக்கிய சுவாமியை மட்டும் தனியா போக்கஸ் பண்ணி காமிச்சாங்க. அதுக்கு அந்த சுவாமி ஸ்வரூபம். ஸ்வரூப சப்தமானது ஒரு விசிஷ்ட பதார்த்தத்துக்கு மேல அதோட ஸ்வரூபம் சப்த சமூகியாகாரத்துல அந்த விசிஷ்ட பதார்த்தத்தில் உள்ளதான விசேஷங்களை விலக்கி விசேஷ மாத்திரத்தை காட்டுவா தச்சார். அப்ப ஸ்வரூபம் சப்தத்துடைய விசேஷத்தை அதுதான். சத்தியம் ஞானமலம் ஆனந்தமானதான ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் 5வது நிரூபிதமான ஸ்வரூபம் பகவான். ஆனா இந்த பகவான் ஸ்வரூப நிரூபித தர்மங்கள் மட்டும் இல்லாமல் ஞானமலை சக்தி தேஜ சௌசிக்கு வார்த்தை காரணம் குணங்களோடு இந்த சத்தியத்துவ ஞானத்தில் அமலப்ப
சத்தியஞானம் அனந்தம் ஆனந்தம் அமலம்ங்கிறதான பரமாத்மாவை மட்டும் தனியா பிரிச்சுட்டாது அப்படின்னு சொன்னாங்க. இல்லையா பகவத் ஸ்வரூபம் அப்படின்னு போட்டாங்க. அது தவிர மற்றதெல்லாம் கிடைக்கணும். அதே மாதிரிதான் ஜீவாத்ம அதே மாதிரி எல்லா பதார்த்தங்களும் ஒரு விசிஷ்ட பதார்த்தத்தை குறிக்கிற சப்தத்தின் மேல சொரூப அப்படிங்கிறதான சப்தத்தை ஆட் பண்ணாக்க அந்த சொரூப சப்தம் என்ன பண்ணும்? அந்த சொரூப சப்தம் ஒரு சிற்றம். விசிஷ்ட பதார்த்தத்தில் உள்ள பதார்த்தத்தை ஸ்கேன் பண்றது. ஸ்கேன் பண்றதுக்கு சொரூபத்தை சப்தம் தான் ஸ்கேனர். இப்ப சொரூப சப்தத்தை போட்டா அது என்ன பண்ணும்? அது விசிஷ்ட பதார்த்தத்துல இருந்து விசேஷணத்தை ஒதுக்கிட்டு விசேஷ பதார்த்தத்தை மட்டும் தான். வயசுல வயசுல தோல்விக்குள்ள வயசு சபையெல்லாம் சபைக்குள்ள அதெல்லாம் உள்ளுக்குள்ள தொடர்பு. சாதாரணமா பார்த்தா எல்லாம் சேர்த்தாங்க. இதான் விசேஷம். இத ஸ்கேனர்ல வச்சு பார்த்தாங்க. இதெல்லாம் நமக்கு தொடர் மட்டும் இல்லையா? அதுதான் அது மாதிரி சொல்ல போறேன். சொல்ல சொல்ல எனக்கு ரெண்டாவது இப்ப விசேஷ பதார்த்தத்தை ஸ்கேன் பண்ணாக்க விசேஷங்களை எல்லாம் தள்ளிவிட்டு விசேஷ பதார்த்தத்தை மட்டும் பிரதிபத்தி உண்டாது இல்லையா? அதுதான் சொரூப சம்பத்து பிரயோக சாத்தியம். ஆமா, அந்த வஸ்துவோட எப்பவும் சேர்ந்தே இருக்கிற சுபாவத்துடைய மற்ற வஸ்துக்கள்லாம் நடக்குது. அந்த வஸ்து மாத்திரம் பிரதிபத்தி இருக்கிறது. அதான் சொரூப சம்பத்து இல்லையா? சொரூப சப்த பிரயோகத்தினுடைய பிரயோஜனம் அதான். ஞானஸ்வரூபா அப்படின்னு அர்த்தம். ஞானம் இருக்கே, இந்த ஞானம் சுயப்பிரகாசம். விஷயப்பிரகாசத்து சுயப்பிரகாசத்தை மட்டும் உடைய பதார்த்தம் ஞானம். ஆனா லோகத்துல அந்த ஞானமானது எப்ப பார்க்கும் போதும் அது ஞாபக பதார்த்தம் நேய பதார்த்தம் இதோடு சேர்ந்ததாகவே இருக்கு இல்லையா? ஞாபக சகிதமாகவே ஞானம் இருக்கு லோகத்துல. ஞாபகங்களை காட்டி புதற்காக இல்லாம ஞானத்துக்கு ஞான ஸ்வரூபம் சட்டம் போட்டேன் அர்த்தம். ஞாபகங்களை விளைக்கிறதான ஞானம் மாத்திரம் தான் ஞானஸ்வரூபம். இந்த ஐந்தான நோயம், இந்த பாட்டுக்கான நோயம், இவைகள் ரெண்டையும் தவிர ஞானம் தனியா பார்க்க முடியும். சாமான்யமா ஞானம்னா என்னன்னு கேட்டாக்க ஒரு வஸ்துவை அதை அறிகிறவனுக்கு விவகார அனுகுணமாக பண்ணி கொடுக்கக்கூடியதான ஒரு சம்பந்த ரூபமான குணவிசேஷம் ஞானம். ஒரு நியாயமான பதார்த்தத்தை ஒரு ஜடத்தை அறிகிறவனான ஒருவருக்கு அவன் நான் அறிகிறேன் என்று விவகரிக்கும்படியாக அதுக்கு அனுகூலமாக பண்ணி கொடுக்கக்கூடியதான ஒரு சம்பந்த ரூபமான குண விசேஷம் ஞானம். எந்த ஞானமாக தன்னையே அறிவிச்சிருக்கியா? அது ஒன்னையே அறிவிக்காம இல்லையா? தன்னை தவிர மற்ற அறிவிக்கிற தன்னை அறிவிச்சு. அதனால சோசியவா பரசியவா கட்சிக்கு பதார்த்தத்தை பிரகாசம் தன்னையோ தன்னை ஒழித்து கொண்டது ஏதேனும் ஒரு பதார்த்தம் அறிவிச்சிருக்கிறோம். அறிவிக்காம ஞானம் உங்களுக்கு முடியாது. ஏன்னா ஞானத்துக்கு அறிவிக்கிறதுதான் காரணம். அது சொரூப ஞானங்கிறது தன்னை அறிவிக்கிறது. பெருமூல ஞானங்கிறது தன்னை ஒழித்தலாகி ஞானம் நாம கட்சிக்கு பிரகாசம். கட்சிக்கு அர்த்தம் சோசியவா பரசியவா. இப்போ ஞான ஸ்வரூபத்துக்கு நாம அடையிறோம். ஞான ஸ்வரூபா வீரங்கம் சாதாரணமா லோகத்தை பார்க்கப்படுகிற ஞானமானது ஞாபக சம்ஸ்கிருஷ்டம். ஞாதாவோடையும்
நியாயத்தோடையும் கூடித்தான் ஞானமாக இருக்கிறது. இல்ல ஞாபகியாயங்களோடு இருக்கிற ஞானத்தை ஞாபகியாயங்களெல்லாம் விளக்கிட்டு அந்த ஞானத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்க அப்ப ஞானத்துல சட்டம் போராது. அதுக்கு மேல என்னமோ ஒண்ணு ஸ்பெஷலா சேர்க்கணும். அதான் ஞான சொரூபா அப்படின்னாக்க ஞாபகிய ரகிதம் ஞான மாத்திரம் சேர்த்தா. இந்த வாஸ்தவம் இந்த ஞானமாக இருப்பதுதான் ஆத்மாவுடைய சொரூபம். ஆத்மஸ்வரூபங்கிறது ஞான சொரூபம். ஞானஸ்வரூபம் ஞான மாத்திரம். அப்ப மற்ற ஞானம் அதெல்லாம் என்னாச்சுன்னா அதெல்லாம் தர்ம விசேஷமாக தேவை. இது தர்மி தர்மமா ஒரு ஞானம் இல்லையா, மற்றதெல்லாம் அந்த ஞானத்தை. இப்போ ஸ்ருதிகள் எல்லாம் பகவானை ஞான சொரூபம் என்கிறது. ஞான சொரூபம்னா ஞான மாத்திரம் அப்படின்னு அர்த்தம். ஞான மாத்திரம் சொன்னாக்க ஞானத்தை தவிர மற்ற தர்மங்கள் எல்லாம் நிஷேதிக்கப்படுகிறது. அப்ப நிற்புணர்வு சிந்திக்காதா அப்படின்னு அப்படிங்கிறது கேள்வி. கேள்விதான் இப்ப பரமாத்மாவுக்கு நிர்குணம் இல்லையா, பரமாத்மா நிர்குணம் சொல்ற சத்தத்தினால பரமாத்மாவுக்கு குணமே இல்லைன்னு நிகழ்ச்சிக்க முடியாது. வேத குணங்கள் இல்லைங்கிறதான் அர்த்தம். கல்யாண குணங்கள் இல்லைன்னு சொல்லாதுன்னு சொல்றோம் இல்லையா. அது இப்ப வேற விதமா நடக்கிறேன். முதல்ல பிரம்மத்தை நிர்குணம்னு சொல்லிச்சு, அதுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டா அதுக்கு நம்ம தாங்க ஒரு பொருள் சொல்றோம். சார் திருப்பி இந்த பக்கமா ஒரு சொல்லி சொல்றேன். இருந்தாலும் பிரம்மத்தை ஞான சொரூபம் என்று சொல்லியிருக்கேன். ஞான சொரூபம்னா ஞான மாத்திரத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் நிஷேதிக்கிறது. அப்ப பரமாத்மாவை ஞான மாத்திரம் சொன்னால் ஜாத்திரிகள் இல்லாததானே வெறும் ஞான மாத்திரத்தை தவிர மற்றவை எல்லாவற்றையும் அது நிஷேதிக்காதோ, மற்றவை எல்லாத்தையும் விவரிக்காதோ. அப்ப திரும்பி பிரம்மத்துக்கு ஞானமா இருப்பதை தவிர ஞான மாத்திரமா இருப்பதை தவிர பிரம்மத்துக்கு வேற ஒண்ணுமே இல்லைன்னு சிந்திக்காதா? வேற என்ன நீ சொல்ற குணங்கள் தான். ஞானத்தை ஒரு குணமா இருக்குல்ல, ஞானத்தை ஒரு சத்புருஷா இருந்தா அதுல குணமே இல்லை. ஞான சுரூபகான் இருக்கிற ஞானத்துக்கு குணமா இருக்க முடியாது. ஏன் குணமா இருக்க முடியாது? ஏன் ஞானத்துக்கு குணமா இருக்க முடியாது? ஆசிரியர் பெரிய தேர்ந்தாலும் குணம் வரும். இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அந்த சப்தத்தை குணமா இருக்குயா. அதனால அவர் சப்தம் ஞான சப்தம் மட்டும்தான் குணமாக எதுவுமே. பிரம்மம் நிற்கணும்னு பிரம்ம ஞான சொருப்பம் சொல்றதுனால பிரம்மமானது அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறது. இதுக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு அப்படி புரியுது. அதனால ஏன் ஞானஸ்வரூபம் பிரம்ம இது வாதகான எங்களுதான வசனமும் கர்மசங்கேது நிக்கிற கேள்வி நீங்க கல்யாண குணாகரஸ்ய பிரம்மஸ்வரூபம் ஞானீக நிரூபணீயம் சொப்ரகாசதா ஞானஸ்வரூபஞ்ச அபிபேத்திய அபிபகமம் உபபந்தகரம். இப்போ பிரம்மத்தை பார்த்து ஞான சொரூபம் சொன்னது பிரம்மத்தில குணங்களை தெரிவிக்கணும். சர்வஜனான சர்வசக்தியான சமஸ்த கேய பிரச்சனைகளான சமஸ்த கல்யாண குணாத்மகனான பகவானை ஞான சொரூபம் என்று சொன்னால் இது சொல்லப்பட்ட எல்லாமே ஞானத்தை நிரூபணி. இதெல்லாம் ஞானம் தான். பகவான் சர்வஜன் அப்படிங்கிறது குணங்கள் எல்லாம்
ஞானத்துடைய அவஸ்தா விசேஷங்கள். ஒரு குணம் கூட ஜனமான குணம் கிடையாது. பகவானுடைய குணங்கள் எல்லாம் தானே பிரகாசிக்கிறது. பகவானுடைய குணங்கள் எல்லாம் வேற ஏதாவது லைட்டு போட்டு பிரகாசப்படுத்தணுமா, வேற ஏதாவது கொண்டு பிரகாசிக்கணும்னா அவசியம். எல்லா குணங்களும் சொப்பிரகாசமாக இருப்பதனாலையும் எல்லா குணங்களும் ஞானேக்கு நிரூபணியமாக பிரகாசைக்கு நிரூபணியமாக இருக்கிற காரணத்தாலேயும் அவ்வளவு குணவிசித்தமான பிரம்மத்தை ஞான சொரூபம் என்று சொன்னாலும் ஞானத்தை தவிர வேறு பதார்த்தங்கள் இருந்தால்தான் ஞான சொரூபம் விரோதம் இருக்கக்கூடிய ஞானத்தோடு எத்தனை அவஸ்தா விசேஷங்கள் இருந்தாலும் ஞான சொரூபம் எப்படி ஆகும்? ஞான சொரூபம் ஞானங்கிற பதார்த்தம் எனக்கும் ஜட பதார்த்தத்தினுடையதான சம்பந்தம் இல்லாத பதார்த்தம். ஞானங்கிற பதார்த்தத்துக்கு என்ன சம்பத்துக்கு என்னோ ஜனத்துவ பிரத்யேகம். பிரம்மத்துடைய கல்யாண குணங்களை எல்லாம் ஞான சுரூபம் சேர்த்து அடைச்சுடலாம். பிரம்மத்துடைய இந்த சரீரபூதமான சேதனா சேத்தனங்கள் எல்லாம் அந்த ஞான சுரூபத்தின் சட்டத்துக்குள்ள வராது. பிரம்மத்துடையதான சொரூபம், பிரம்மத்துடைய சொரூப நிரூபக தர்மங்கள், பிரம்மத்துடைய சொரூப நிரூபித்த சேஷனங்கள், இவைகள் எல்லாம் ஞானம் சட்டத்தில் அடையும். ஏன்னா இவைகள் எல்லாம் ஞானத்துடைய அவஸ்தா விசேஷங்களை தவிர வேற ஞானத்துக்கு விஜாத்தியமான ஒரு வசூ இல்லை. எல்லாம் ஞானத்துக்கு சஜாத்தியமான விஷயம். ஒரு வஸ்துவை குறித்த சப்தத்துக்குள்ள அதுக்கு சஜாத்தியமான வஸ்துக்கள் சுருக்கமாக இருக்கிறதுக்கு எந்த காரணமும் கிடைக்காது. அது விஜாத்திய பதார்த்தங்கள் தான் சுருக்கமாக இருக்கு. அமைவுடைய அமரர் யாருக்கும் யாவரும் தானா அமைவுடைய நாரணம் மாலையை அறிபவர் ஆரே. முதல் பத்து மூணாவது வாங்கி பத்துடைய அறியவர் கேள்வி மனசுவாங்க. அதுல மூணாவது பத்து ஒன்றுல மூணுல மூணு அணையுடைய அமரர் பிரம்மா சத்தியலோகத்தை இருப்பிடமாக கொண்டு ஜெகத்துக்கு பண்ணுவதற்காக ஏற்பட்டவன் அப்படின்னு சொன்னா பெருமாள் கொடுத்திருக்கிற ஞானத்தை கொண்டு அவன் ஜெகசக்தி பண்ண ஆரம்பித்தான்னா இவன் ஜெகசக்திக்கே அமைந்தவன் ஜெகசக்திகத்தாலாக சமைத்தவனான அதனால ருத்ரன் அவனை சம்ஹார கிரியை பெருமாள் ஈடுபடுத்தினாக்க இவன் சம்ஹாரம் பண்றதுக்கே ஏற்பட்டவன் அதுக்கே அமைந்தவன். பதவியிலிருந்து இருந்திருக்கா அதுல மூணாவது பாசம். அதுல நமக்கு வேண்டியது அவையுடைய அமரரும் யாவையும் யாவரும் தான். இப்படி தங்கள் தங்கள் சொரூபத்தினால் தங்கள் தங்கள் காரியங்களை சமைந்தவர்களாக அவையுடைய அமரர்கள் அவர்களும் யாவரும் யாரும் மொத்தமுள்ள சேதனாக பிரம்மருத்ரான தேவர்கள் தொடக்கமாக அது முடிவிலை அரணில மதியம் இல்ல நான் சொல்றது சொல்லுறேன். விஷயம் என்னன்னு சொல்லுறேன். அமைவுடைய அமர்த்தங்கள் யாவரும் யாரையும் தான் இப்படிப்பட்ட சமைவுடையவர்களான தேவர்கள் தொடக்கமாக மற்றும் உள்ளதான சமஸ்தா சேதன பதார்த்தங்கள் சமஸ்தம் அசேதன பதார்த்தங்களும் இவையெல்லாம் தானாமனைவுடையினாரன். தானாமனைவுடையினாரன் நாராயணன் பகவான் நாராயணன் ஆதி என்று சொன்னாங்க. இவைகள் எல்லாம் அவனுடைய அகமர்த்தத்தை அடங்கும்படியாக இருக்கு. நாமெல்லாம் அகம்னு சொன்னா இந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஜீவன் தான் நம்ம அகம் சப்ததா இருக்கு. பகவான் அகம்னு சொன்னாங்க நான் சொன்னாங்கன்னா சப்த சரீரத்தில் உள்ள சகல பதார்த்தங்களும் அவனுக்கு அகம். இதுக்கு ஒரு அனுபவம் ஏன் சாமி
ஒருவன் அகம்னு சொன்னால் அதுல அவன் தானே அகந்த சத்துக்கு அர்த்தமாக முடியும். எப்படி இத்தனை பதார்த்தங்கள் எப்படி வெவ்வேறு பதார்த்தங்கள் எப்படி ஒரு அகமத்தத்தை நுழைய முடியும்னு கேட்டா அதுக்கு ரொம்ப சிம்பிளா லோக நிர்தானம் கொடுக்குறான். ஒருவனை பார்த்து உனக்கு ஜீவனத்துக்கு என்ன வேணும்னு கேட்டா அவன் தன்னுடைய பக்தி குற்றாளர்களை தன் மனதில் தன் 4 அர்த்தத்தை சேர்த்து கூட்டிக் கொண்டு எனக்கு கலை 2 வேணும். அவன் 4 லட்சத்துக்கு என்ன எனக்கு சொல்றாங்க உனக்கு கேட்டதுக்கு அவன் தன்னை மட்டும் எடுத்துக்கல தன்னுடைய டிபெண்டன்ஸ் எல்லாரையும் மனசுல சேர்த்துட்டு எனக்கு தன்னுடைய டிபெண்டன்ஸ் எல்லாரையும் சேர்த்துட்டு 4 சொல்றேன் எனக்கு இத்தனை கலை 2 வேணும். புரியா? ஏன் அப்படின்னு கேட்டா ஒருவருக்கு 4 சப்தத்துக்குள்ள விஜாத்தியமான பதார்த்தங்களை தவிர சஜாத்தியமான பதார்த்தங்களை 4 சப்தத்தை. புரியா? இப்ப இந்த லோகத்துல உள்ள சேதனா சேதனங்கள் எத்தனை அத்தனையும் இவருக்கு இது பண்ணிட்டு அதனால இவன் அகம் சொன்னாங்க அத்தனை பதார்த்தம் இந்த அகமத்தம் கேட்கு இப்ப படிக்காது. அப்ப அவங்க தன்னை சேர்ந்தவர்கள் தான் அகமத்தா இருக்கான். பணத்தாளர்கள் அகமத்தது கிடையாது. அவன் நான் சொல்றது அது மாதிரி பகவானுக்கு எல்லாமே சஜாத்திய பதார்த்தம் எல்லாமே அவனுக்கு சேர்ந்த அவனுக்கு விஜாத்திய பதார்த்தங்களும் கிடையாது. அதனால பகவான் நான் சொன்னான்னா அதுல உபயோக ரூட்டில் உள்ள சேத்தனா சேத்தனங்கள் அத்தனை அந்த மான்கள் சட்டத்துல இதுதான் ராஜா அமைவுடைய அமரரும் யாவரும் யாவையும் தானாம் அமைவுடைய நாரணம் மாயை அடிபடுற மாயான நண்பம் அவதாரம் மாயான அவதாரம் இருக்கு. அதை யாரும் வழி மாட்டார்கள். அதான் இந்த பாசுரத்தை தான் தாத்பரியம். இந்த எம்பெருமானுடைய அவதார ரகசியத்தை யாரும் அறிய மாட்டார். ஏன் அறிய மாட்டார்? இப்படிப்பட்ட ஒரு சுவாமி அவன் நான்கு சொன்னா அது என்ன அவனுக்கு தான் இருக்கு. அதுல எத்தனை பேர் இருக்கா என்ன எது அவனுக்கு யாருக்கும் தெரியுமா? அகங்கியாயமான சேதனவர்களும் அகங்கியாயமான அச்சேதனவர்களும் அத்தனையும் அவன் நான்கு சொன்னான்னா அந்த 4 செல்வத்துக்கு அத்தனையும் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அவதார ரகசியத்தை போய் யாராவது அவன் சொன்னாலும் உண்டா இந்த மாதிரி இந்த பசுடையவர்கள் என்ன கீதையில சொல்லப்பட்டதான அவதார ரகசியம் தான் இருக்கு. நல்லா சொல்லணும். நல்லா கேட்கணும். நல்லா சொல்லிட்டே இருக்கணும். நல்லா கேட்கணும். ஒவ்வொரு தசகத்தையும் அது அந்த தசகத்தை அப்படியே எடுத்து சிலர்கள் இல்லாம சிலர்கள் இல்லாம இப்ப என்ன புரியுது? அதனால பகவானை பார்த்து ஞான ஸ்வரூபகான்னு சொன்னாக்க ஞான ஸ்வரூபகாங்கிற இடத்துல என்ன அர்த்தம் கேட்டா ஞான பிரகாரம் விஜாத்திய பதார்த்தங்கள் எதுவும் அந்த ஞானத்துக்கு வராது. அவருடைய குணங்கள் எல்லாமே எல்லாம் சுயம் பிரகாசமா எல்லாம் ஞானத்துடைய அவஸ்தா வேதங்களாக இருக்கிறதுனால அவைகளை கொண்டு சமஸ்த கல்யாண குணவிசேஷமான ஆகாரத்தையும் ஞான ஸ்வரூபம் என்று சொல்வதில் எந்த தடையும் இல்லை. இந்த மயக்குங்கிறது இல்லையா மயக்குங்கிறது சொரூபா சொல்லணும் குணமா சொல்றேன். ஞானமயா விஜயானமயா ஆனந்தமயா அப்படிங்கிறதா அதெல்லாம் ஏன்னா சொரூபத்துல பிராச்சுரியம் அப்படிங்கிறது கிடையாது. பிராச்சுரியம்னா நிறை
இல்ல குறைவா இருக்கிறது நிறைவா இருக்கிறது எல்லாம் பொறுப்பு கிடையாது. நல்ல குணங்கள் விடும். ஆனந்தமயகா அப்படின்னு சொன்னாங்க, ஆனந்த குணக்கன்னு ஆனந்தகான்னு சொன்னா பகவானே ஆனந்தகான்னு சொன்னாங்க. ஆனந்த ஸ்வரூபம் வஸ்துவே ஆனந்தம். ஆனந்தமயகான்னு சொன்னாங்க ஆனந்தத்தால் நிறைந்தவன். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து இல்ல விஷ்ணு சுரூபம் சுவாமி. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்துன்னு என்ன அர்த்தம்? இந்த ஜெகத்தெல்லாம் விஷ்ணுவாகவே இருக்கிறது. ஜெகத்தெல்லாம் இதெல்லாம் விஷ்ணுவா என்ன இல்ல இல்லையா? எல்லாம் விஷ்ணுவை அந்தராத்மாவாக கொண்டதாக இருக்கு. விஷ்ணுவா நிறைந்தது. என்மயத்து ஜெகத் சர்வம் என்ன பிரச்சம் மைத்ரேயுடைய பிரச்சம். என்மயந்த ஜெகத் சர்வம். இந்த ஜெகத்து முழுவதும் எதனால் நிறைந்ததாக இருக்கு. எதனால் நிறைந்ததோ இந்த பிளாஸ்டிக் தீர்த்தத்தால் நிறைந்ததாக இருக்குன்னு பிளாஸ்டிக் உள்ள தீர்த்தம் இருக்கணும். அதனால இந்த ஜெகத் எதனால் நிறைந்ததாக இருக்குன்னு இந்த ஜெகத்து முழுவதிலும் எது இருக்குன்னு இந்த ஜெகத்து முழுவதும் பிரம்மத்தால் வியாப்தமாக இருக்கு. இந்த ஜெகத்து முழுவதும் அதுக்குள்ள பிரம்மம் இருக்கு. அப்படின்னு பிரம்மமானது ஜெகத்தானது பிரம்மத்தை ஆத்மாவாக உடையதாக இருக்கு. பிராச்சுரியாத்த மயத்துல என்ன அர்த்தமும் இது எதனால் நிறைந்திருக்கிறது அப்படின்னு கேட்டா இது பிரம்மத்தான். எல்லா வஸ்துக்களும் பிரம்மத்தான் நிறைந்திருக்கிறது. ஏனேனும் புருஷேன பூர்வம் புருஷேன பூர்ணம் இதம் ஏன புருஷேன பூர்ணம் இதெல்லாம் எந்த புருஷனாலே பூர்ணமாக உள்ளது. இந்த வஸ்துக்கள் எல்லாம் எந்த பகவான் பூர்ணமாக நிறைந்து இதில் உள்ளார் அப்படின்னு சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து. நாம் சொல்ற அர்த்தம் என்ன? ஜெகத்து முழுவதும் விஷ்ணுவை ஆத்மாவாக கொண்டது. அது ரொம்ப சுலபம். அத்வைத்துக்கு சுவார்த்தையான இந்த ஜெகத்து முழுவதும் பிரம்மமாகவே இருக்கிறது. சுவார்த்தம் மயத்து பிரத்தியத்துக்கு அர்த்தம் கிடையாது. அதான் சுவார்த்தை. எந்த ஒரு பிரத்தியத்துக்கு அர்த்தமே இல்லாம சைலண்டா ஒரு பிரத்தியம் பிரயோகமாச்சு பிரயுக்தமாச்சுன்னா அதுக்கு சுவார்த்தேன்னு அந்த பிரத்தியத்துக்கு அர்த்தம் கிடையாது. உபயுக்தேஷு வைசத்தியம் திரிவர்க்க நிரபேட்சரா கரணத்ரய சாரூபியம் இது சௌக்கிய ரசாயனம். சௌக்கியம் சுகமேவ சௌக்கியம். சௌக்கியம்னா என்ன? சுகம் தான். அது எதுக்கு சுவார்த்தே ஷெண்ணி சத்தியம். அது சுவார்த்தம் பற்றியதுக்கு அர்த்தம் கிடையாது. பிரகிருதிக்கு மாத்திரம் அர்த்தம். வைஸ்வரூபியம் விஸ்வரூபமேவ வைஸ்வரூபியம். வைஸ்வரூபியம் பிரத்தியத்துக்கு அர்த்தம் கிடையாது. பிரகிருதிக்கு மாத்திரம் அர்த்தம். அதுவும் சுவார்த்தேஷன். விஷ்ணுமயம் அப்படிங்கிறதுல அத்வைதிக்கு அந்த மயத்தை பற்றிய சுவார்த்தைய மயம், நமக்கு தாத்துரியாத்திய மயம். யாரோ பிரகாசனுக்கு விகாராத்திய மயம். ஆமா, யாரோ பிரகாசனுக்கு பிரம்மஸ்வரூபமே ஜெகத்தாப்பள்ளது. அப்ப பிரம்மத்துக்கு சொரூபதிக்கான வருதுன்னாக்க உனக்கு எனக்கு சொரூபதிக்கான வந்து அவ்வளவுதான் போயிட்டு கிடையாது. அவருக்கு எதுவும் தான் தாங்க. அதான் சக்திவாதம். யாதவ் பிரகாஷ் சக்திவாதி.
நாம சரீராத்மபாவவாதி, சங்கரர் அவித்யாவாதி, பாஸ்கரர் உபாதிவாதி. உபாதியில அகப்பட்டதான விஷ்ணுதான் கற்று. நிருபாதிகமான விஷ்ணு பரமாத்மா, கோபாதிகமான விஷ்ணு தான் ஜெகத். ஒவ்வொருத்தரும் பிரம்மம் எப்படி ஜெகத்துக்கு காரணமானது ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. நாமே சேத்தனா சேத்தன சிகத்து சரீர சிக்கத்தையா பிரம்மம் ஜெகத்துக்கு உபாதானமாகிறது நாம சொல்றோம். இல்லை, அவித்யாவசாத்து பிரம்மம் ஜெகத்துக்கு காரணமாகிறது உபாதித சாத்து பிரம்மம் ஜெகத்துக்கு காரணமாகிறது. சக்திவசாத்து, சக்தியில அவர் சொல்லப்படுற பிரம்மத்துடைய சக்தி எவ்வளவுன்னு கேட்டா, மற்ற பதார்த்தங்கள்னா சொரூபதிகாரம்னா பிரம்மத்துடைய சக்தி என்னன்னு கேட்டா, சொரூப விகாரம் கூட பிரம்மத்துக்கு எந்த அறிவும் உன்னை என்னை ஒரு சொரூப விகாரம் வந்தா பிரம்ம அறிவு உங்களுக்கு கட்டினாங்க. அதனால சாமி கேட்ட, நான் சேதனாச்சேதன விசிஷ்ட பிரம்மம் சொன்னேன். என விசிஷ்டவாதின்னு சொல்லி விசிஷ்டாத்வைன்னு சொல்லி இருக்கா, எல்லாருக்கும் விசிஷ்டாத்வை. அவர் அவித்யா விசிஷ்டமான பிரம்மத்துக்கு சேர்க்கான்னு சொல்ல, இவர் உபாதி விசிஷ்டமான பிரம்மத்துக்கு சேர்க்கான்னு சொல்ல, அவர் சக்தி விசிஷ்டமான பிரம்மத்துக்கு சேர்க்கான்னு சொல்ல. யார் விசிஷ்டம் இல்லாத சேர்க்கான்னு சொல்லுங்க. நான் சேதனாச்சேதன விசிஷ்ட பிரம்மம். மற்றவர்களுக்காக நான் பண்ண அபராதம் என்னன்னு கேட்டா, சுத்தியில சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை சரீரத்தை சொல்லி தன் விசிஷ்டம் சொன்னேன். நீங்க தான் உங்களுடைய கல்பனை ஒவ்வொன்று கண்டுபிடிச்சு குடும்பத்துக்கு அதை விசேஷமா சொல்றேன். நான் சுத்தியில சொல்ல விஷயம் அது ஒண்ணுதான் நான் பட்ட தப்பு சுவாமி அதிக யாருமே விசிஷ்டம் அல்லாத குடும்பத்துக்கு இருந்தாலும் சொல்லுங்க. இவர் என்ன குடும்ப குடும்பத்துக்கு இருந்தாலும் சொல்றாரு இல்ல, இவர் அவித்யா விசிஷ்டமான வெறும் பிரம்மத்துக்கு ஏற்காக வராது. வெறும் பிரம்மத்துக்கு ஜெகத்தாத்திரம் நினைக்க முடியாது. எப்ப அவித்தியின் ஆச்சரியமாச்சோ இவர் உபாதி விசிஷ்டமான பிரம்மத்துக்கு ஏற்காங்க, இவர் சக்தி விசிஷ்டமான பிரம்மத்துக்கு, நான் சேதனா சேதனை சொல்லி விசிஷ்டமான. நான் சொல்றது வந்து இவர் அயல் ஆஜ்மன் என்ன என்ன ஆடு அப்படின்னு கேட்டா, இவர்கள் தங்கள் தங்கள் கற்பனையினால் பிரம்மத்துக்கு விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. நான் சுத்திகளுக்கு விஷயம் सर्वज्ञ सर्वशक्ति पराशक्ति निर्णय स्वाभाविक ज्ञानमय ज्ञान फल क्रिया है विषयाकार मरे केन विजानीयाति इत्यादिकाः ज्ञातृत्वम् आवेदयन्ति आवेदन அறிவிக்கின்றன. பிரம்மத்தை அதாவது பிரம்ம ஞான ஸ்வரூபம் சொல்லுங்க. அந்த ஞான ஸ்வரூபத்திலேயே ஞாபகத்துவத்துக்கு விரோதம் இல்லை, நியாயத்துவத்துக்கு விரோதம் இல்லை அப்படின்னு காட்டுறாங்க. ஞானஸ்வரூபம் சொல்லப்பட்ட எந்த ஸ்ருதியானது ஞானஸ்வரூபம் பிரம்மன்னு சொல்லிட்டோ அதே ஸ்ருதியானது பிரம்மத்தை ஞாபகமாக சொல்லுது, பிரம்மத்தை அறிகிறவனாக சொல்லுது. அதனால ஞானஸ்வரூபம்னு சுத்தி சொன்ன இடத்துல அந்த ஞானஸ்வரூபமானது ஞான மாத்திரம்னு சொன்னதானது ஞாபகத்துவத்தை விவட்சேபிக்கல. ஏன்னா ஞானஸ்வரூபம்னு சொன்ன அதே சுத்தியானது மேல அவனுடைய ஞாபகத்துவத்தை அவன் ஞாபா என்று சொல்லு. அது என்ன சொல்லுகிறது கேட்டா, சர்வஜ சர்வதித்து சர்வஜா சர்வதித்துன்னு அர்த்தம். சர்வஜா அப்படின்னாக்க சர்வவிடைய ஞான ஆசிரியா
ஞஹா அப்படின்னா ஞானத்தை உடையவன். சர்வஜஹானதும் ஜகத்துல உள்ள சர்வ பதார்த்தத்தையும் பற்றினதான ஞானத்தை உடையவன். என்னாச்சு? பிரம்மத்தை வெறும் ஞானம் சொன்னது போக ஞானத்தை உடையவன். சர்வம் ஜானாதி சர்வஜனா, சர்வ ஜான ஆசிரயா இது சர்வஜனா அப்படின்னு சர்வ ஜானத்தையும் உடையவன் சொல்லுங்க. ஞானங்கிறது ஞானத்தை உடையவன் வேறதானே. ஞான சுரூபத்தால ஞானத்தை தவிர மற்றவைகளை எல்லாம் விவச்சேதிக்கிறதுனா அப்ப ஞாபகத்தையும் விவச்சேதிச்சு இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. அப்படி சொல்லாமல் பகவான ஞான சுரூபம் ஞான மாத்திரம் சொன்ன அதே ஸ்திதியானது அதே வாயை கொண்டு திரும்பவும் பிரம்மத்தை சர்வஜா சர்வஜி. அதனால என்ன தெரியுது? ஞான சுரூபா சொன்ன இடத்துல ஞாபகம் விளக்கப்படவில்லை நன்றாக தெரியும். அதான் சர்வஜ சர்வஜி முண்டகோபம் பராக்கு சக்தி விதிதை செய்யதே சுவாபாவிக்கு ஞான பல கிரியாக. இது சேட்டாட்டு கொடுக்கிறது. இதுல என்ன பண்றதுன்னு கேட்டா பகவானுக்கு ஞானத்தோட சேர்த்து எந்த பகவான் ஞான சொரூபம்னு சொல்ல மாட்டானோ அந்த பகவானுக்கு ஞானத்தை தவிர மற்ற குணங்கள் உள்ளதாக சேர்த்து சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்? ஞான சொரூபா ஞான மாத்திரம் சொன்னது இந்த குணங்களை நிஷேதிக்கிறது. ஞான சொரூபம் சொன்ன இடத்துல ஞான மாத்திரம் சொன்னதானது இதுல சொல்லப்பட்ட குணங்களை சேர்த்து சேர்த்து அவைகளை இந்த இது மறுத்திருந்தா இப்போ இந்த வாக்கியத்தில் அவைகள்லாம் சேர்த்து சொல்ல முடியும். அப்படி பரஸ்பர விரோதமாக சொல்ல புரியா? இப்போ எப்படி பேராக்கத்தில் ஒரு விஷயத்துல இதே சுத்தியா என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா சக்தி ஆசியனாக்க இந்த பரமாத்மா எந்த பரமாத்மா ஞான சொரூபத்தில் சொல்லக்கூடிய இந்த பரமாத்மா சக்தி. சக்தின்னு காரியகரண சாமர்த்தியம் பொட்டன்ஷியல் விவிதா கூறியது. விவிதான்னு கேட்டோம். முதல்ல காரிய செய்கிற சாமர்த்தியமே ஞானத்தை காட்டும் அந்நியத்து. அதுல ஒரு சக்தி இல்ல விவிதாக்குரியது. பலவகைப்பட்ட சக்திகள் எல்லாம் இவருக்கு உள்ள அந்த சக்திக்கு விவிதா பராக்கூடியது. ஞான பல கிரியாது. ஞானம் பலம் கிரியான இவருடைய கர்மாக்கள் இவைகள் எல்லாம் இவனுக்கு பலபலமாக உள்ள பலபலமே ஆவரணம் பெரும் பலபலமே பலபலமே சூழல் வெளிவு வேண்டும் எல்லாம் பலபல விவிதை இவனுக்கு வெறும் ஞானம் மட்டுமில்லாமல் சக்தி பலம் கிரியை இவைகள் எல்லாம் கூட விவிதாக பரா கிரியதே. அதனால ஞானத்தை தவிர மற்ற குணங்களும் உள்ளதாக இந்த சுட்டியே சொல்றோம். அதனால இந்த சுட்டி முன்னால சொன்ன ஞான மாத்திரம் சொன்னதுல இந்த இதைகள்லாம் நாட்டில் இது அன்னைக்கு சொன்னா அப்படி ஆமாமா ஞானத்தோட மற்ற இதெல்லாம் இது சக்தி இருக்கு பலம் இருக்கு குணம் இருக்கு இல்லையா இவைகள் எல்லாம் இந்த கல்பித்தங்கள் இவைகள் எல்லாம் அதிகமாக உண்டானதுதான அபரமானங்கள் அப்படின்னு சொல்லி அவர்தாய ஒற்ற சுவாபாவிகி. இந்த குணங்கள் எல்லாம் ஏதோ அவிதியினால ஏற்பட்டதாக அபரமாசமான குணங்கள் அல்ல. இவைகள் எல்லாம் பிரம்மத்துக்கு சுவாபாவிக. முதல் 4 சூத்திரங்களுடைய பாக்கியம் அது தனியா விட்டோம். அந்த சத்துவ அந்த சத்துக்கூப்பி இருக்கு இல்லையா அதுதான் இந்த சாஸ்திரத்தினுடைய இந்த சாஸ்திரமே பேசணும் இல்ல.
இந்த சாஸ்திரம் அவசியமா அவசியம் இல்லையான்னு அது சொல்லுது. இந்த வேதாந்த வாக்கியாந்த விசார ரூபம் பிரம்ம மீமாம்சா சாஸ்திரம் ஆரம்பணியம்மா நவா என்ன ஆரம்பிக்கிறதுக்கு 4 காரணம். என்ன யுஸ்பத்தி அபாவாது, லக்ஷண அபாவாது, பிரமாணாந்தர வேதியப்பாது, பிரயோஜன அபாவாது. இந்த 4 காரணங்கள்னால வேதாந்த வாக்கியாந்த விசார ரூபமாகிற இந்த சாகிர கதாஸ்திரம் அனாரம்பணியம் அதுன்னு கூறுவோம். 4 கூட்டத்தான முறையே இங்க பிரம்ம சட்டத்துக்கு உற்பத்தி உள்ளது, வேதாந்த வாக்கியங்களுக்கு உற்பத்தி உள்ளது. வேதாந்த வாக்கிய பிரம்மத்துக்கு ஜெகத்தினுடைய சிருஷ்டிக்கு கிடையாது காரணத்தை உங்க லட்சணத்தை உபபாதனம் பண்ணி கொடுத்தது. இந்த பிரம்மம் அவருடைய ஜெகத்காரணத்தும் வேதாந்த சாஸ்திரத்தை தவிர மற்ற பிரத்யமான விஷயமாகாது. கருதியா பிரம்மத்துடைய வேதாந்த வாக்கியார்த்த விசார ரூபமான பிரம்ம ஜானமானது வயம் பிரயோஜனம். அதனால வேற ஒரு பிரயோஜனத்தினுடைய அபேட்சை இல்லாத அந்த ஞானம் தானே பிரயோஜனம். ஸ்வயம் பிரயோஜனம். பிரயோஜன அபாவாதுன்னா பிரயோஜன அபாவாத்துக்கு பூர்வபுத்தேது ஸ்வயம் பிரயோஜனக்காது. இதனால் அடையப்பட்ட பிரயோஜனம் வேற எதுவும் இல்லைதான். ஆனால் இதுவே பிரயோஜனமா இருக்கிறது கருத்து. இதுதான் உண்மையை அப்படி கேட்கலாம். சாவர விஷயம் அப்படிங்கிறதுக்கு அதாவது இந்த பிரம்ம மீமாம்சா காரிய கவனத்துக்கு 4 சாதனங்கள், அதாவது 4 பூர்வ விருத்தங்கள். நமக்கு ஒரே பூர்வ விருத்தம் பூர்வ மீமாம்சா கவனம். கர்ம மீமாம்சா கவனம் தான் நமக்கு இதுக்கு அபேட்சிக்கும். அவர்களுக்கு கர்ம மீமாம்சா கவனம் அபேட்சிக்க வேற ஒரு 4 வித்திருக்கா, அதுதான் சாதனம். நித்யா நித்திய வஸ்து விவேகா சிகாமுக பலோகபோக விரக்தி சமதமாதி சாதன சம்பத் முமுக்துவம் அப்படின்னு சத்துக்கூட்டிலிருந்து, அதாவது பிரம்ம ஜிஞாசா ஜென்மாத்தியதா சாஸ்திரயோனித்வா தப்பு சமன்வயாக்கு 4 சூத்திரம். பிரம்மம் ஞான சுரூபம்னு சொன்னாக்க அதனால இவைகள்லாம் நிஷேதிக்கப்படும். அதுக்கப்புறம் பிரம்மத்துடைய ஞாபகம் சொல்றது விஜயாகாரமே கேன விஜயானீங்க. இந்த பிரம்மத்தை எதனால் அறிவது? அரே கேன விஜயானீங்க. கேன விஜயானீங்கன்னா எதை கொண்டு அறியலாகுது. கேனா எதனால் எதை கொண்டு இந்த இது அறிவது அப்படின்னு கேட்கறதுல பிரம்மத்தை எதை கொண்டு அறிவது கேன விஜயானியாது. எதை விஜயானம் கேன விஜயானியாதுன்னு கேட்கல, விஜயாதாரம் கேன விஜயானி. அறியப்பட வேண்டிய பிரம்மத்தை விஜயான சப்தத்தால சொல்லாமல் விஜயாதார சப்தத்தால சொல்லுது. அதனால பிரம்மம் ஞானம் மாத்திரம் இல்லை, பிரம்மம் ஞானம் ஆத்மஸ்வரூபம் வெறும் ஞானம் மாத்திரம் இல்லை, ஞாபகமே வாக்கும். அது ஜீவனா இருந்தாலும் பரமாத்மாவா இருந்தாலும் இல்லையா, ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் வெறும் ஞானம் இல்லை. விஜயாதாரம் வரை விஜயானம் வரை கேன விஜயானீங்க எத்தனை கேட்டது சுத்தி அப்படி கேட்டு விஜயானம் தான் பிரம்மஸ்வரூபம். விஜயாதாரம் அப்படின்னா விஜயாதா விஜயாதா விஜயாதாரோ விஜயாதாரா விஜயாதாரம் அப்படின்னா விஜயாதாங்க சப்தத்துக்கு பிரதமா விபத்தியில தித்தியா விபத்தியில ஏற்படும். விஜயாதாரம்னா விஜயாதாரவனை, அதாவது அறிகிறவனை எப்படி அறிவது, அறிவை எப்படி அறிவதுன்னு கேட்கல, பிரம்மத்தை எப்படி அறிவதுன்னு கேள்வி கேட்கல. அப்போ பிரம்மம் வெறும் விஜயானம் மாற்றமா இருந்ததுன்னா விஜயானம் அறையக்கான விஜயானியா இருந்தாலும் கேட்கணும். அனைத்தையும் அறிகிறவனை
விசேஷேன ஜானா யோகேஷ் யுகபத் சர்வம் பிரத்யேகேன சுதாசுதா என்று சர்வதேச சர்வ காலத்தில் உள்ள சர்வ வஸ்துக்களையும் சாட்சாத் வைத்துக் கொண்டிருக்கிற விஜயாதா. அவங்க ஞானம் மாத்திரமா அது விஜயான மாத்திரம் பிரம்ம அப்படி விஜயாதா ஏவ பிரம்ம அப்படிங்கிறத புதி எப்படி காண்பித்தது, பிரம்மத்தை எப்படி அறிய வேண்டும் கேள்வி கேட்டது. அது சொல்ல போற மேலே எப்படி அறிய வேண்டும். அப்ப கேள்வி பதில் எப்படி இருந்த விஜயாதாரம் சேனது விஜயானம் சேன ஜானியான்னு கேட்கலாம். அது மாதிரி விஜயாதாரம் ஏவம் ஜானியான்னு. அதனால ஞான சொருபம் சொன்ன இடத்துல ஞாபகம் விளக்கப்படவில்லை. அந்த ஞாபகத்துக்கு அங்க விவசாயம் இருக்குதுன்னா இப்ப விஜயாதாரம் செய்ய முடியாது. விஜயானம் இத்தியாதிக்காக ஞாபகமே ஆகேதயந்தி. ஆகேதயந்தின்னு என்னதான் அறிவிக்கின்றன. சத்தியம் ஞானம் இத்தியாதிக்காக ஞானைக்க நிரூபணீதையா ஸ்வப்பிரகாசத்தையாக ஞானஸ்வரூபதாம். இப்போ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பிரம்மத்துடைய சொரூப நிரூபக தர்மங்கள் இருக்கு இல்லையா, அவைகளும் கூட ஞானஸ்வரூபம் அடங்கினதுதான். ஏன்னா அந்த சத்தியம் ஞானம் இத்தியாதி இத்தியாதிக்காக ஞானைக்க நிரூபணியாக ஸ்வப்பிரகாசத்தையாக அவைகளும் ஞானைக்கு நிரூபணிகள். அவைகளும் ஸ்வப்பிரகாசம். எதெல்லாம் சுயப்பிரகாசமா இருக்கோ அதெல்லாம் ஞானம். ஏன்னா ஞானத்தை தவிர வேற எதுக்கும் சுயம் பிரகாசம் பண்றேன். ஞானத்தை தவிர மற்றதெல்லாம் ஞானத்துக்கு விஷயமாக தான் பிரகாசிக்கணும். ஞானம் ஒன்றுதான் தானே பிரகாசிக்கணும். அதனால சத்திய ஞானம் என்கிற இடத்துல சத்தியத்த ஞானத்து ஆனந்தப்பாதிகள் எல்லாம் அல்ல ஆனந்தத்து அமலப்பாதிகள் எல்லாம் அவைகளும் ஞானத்துல சேர்ந்தவைகள் தான். ஞானத்துல சேர்ந்தவைகள் ரெண்டு காரணம். அவைகள் ஞானீக நிரூபணீயங்கள், அவைகள் சுயம் பிரகாசம். ஞானீக நிரூபணீயம் என்ன புரியல. ஒரு வஸ்துவையிலான பரிணாமங்கள் எல்லாம் அந்த வஸ்துவையிட்டே நிரூபம். தங்கத்துக்கு கோல்டு பிஸ்கட், அந்த கோல்டு பிஸ்கட் ஒரு 10 கிராம் 10 கிராம் தெரியாது, ஒரு 50 கிராம் இல்லையா ஒரு தங்க பிஸ்கட். அந்த தங்க கோகுல சம்பிரமணத்துக்காக இது எவ்வளவு இருக்கு 10,000 இருக்கும். ஆமா 10,000 நம்பரே தெரியாது. இதுல 1,85,000 ரூபாய் இருக்கு. என்ன பண்றது, 10,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் நம்பர் தெரியாது. 10 கிலோமீட்டர் தெரியாது. அதனால 40 கிராம் கோல்டு இருக்கு. இந்த 50 கிராம் கோல்டு கொடுத்து அதான் ஒரு ரெட்டோடு சங்கல் பண்ணிப்போம், ஒரு 4 ஒட்டோடு சங்கல் பண்ணு, ஒரு 4 ஜோடி வேலை பண்ணு, அப்புறம் தோடு மூச்சு பண்ணி எல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்ப கொண்டு வந்த வஸ்துக்கள் எல்லாம் இவைகள்லாம் ஸ்வர்ணத்திலேந்து பண்ண வஸ்துக்களா இருக்கிறதுனால இவைகள்லாம் ஸ்வர்ணத்தையே நிரூபிக்கும்படியான வஸ்துக்கள். ஒரு வஸ்து எதனால் ஆனதோ, ஒரு வஸ்துவனுடைய மெட்டீரியல் என்னவோ அதை கொண்டு நிரூபணியமா இருக்கும் அந்த வஸ்து. அந்த வஸ்து எதை கொண்டு நிரூபிக்கிறது? இது 10 கிராம் தங்கம், 8 கிராம் தங்கம், 4 கிராம் தங்கம், 3 கிராம் தங்கம் எல்லாம் அளவுல வேறுபட்டதாக இருக்கக்கூடிய தங்கம்ங்கிற ஒரே மெட்டீரியல் கொண்டு நிரூபிக்கிறதா இருக்கு. அதே மாதிரி இந்த இவைகள் எல்லாம் சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம் என்ற இவைகள் எல்லாம் ஞானீக நிரூபணிகள் என்ன அர்த்தம்? இவைகள்லாம் ஞானத்தில் அடங்கினவைகள் தான்.
எப்படி இவ்வளவு தங்க நகையும் அந்த தங்கத்தில் அடங்கி இந்த தங்க கட்டியில் அடங்கி இருக்கிற காரணத்தால தங்கத்தையிட்டே நிரூபிக்க முடியாது. இப்போ அத மாதிரி இந்த சத்தியத்தை அது மாதிரி இவ்வளவு மண் உருண்டையிலிருந்து 4 கூட கடன் பண்ணிட்டு 2 மடக்கு பண்ணிட்டு 3 கட்டி பண்ணிட்டு அவைகள் எல்லாம் பிரத்யேக ரிமூவ் பண்ணிங்க. அந்த வஸ்து எதனால் ஆனதோ அதை இட்டுதான் அந்த வஸ்து நிரூபிக்கப்படும். அதாவது கண்டு பார்க்கப்பட்ட பதார்த்தங்களுக்கு பல பதார்த்தங்கள் இருக்கா அவைகள் எல்லாத்துக்கும் எது காமன் ஃபேக்டரோ அதை கொண்டு அவைகள் நிரூபிக்கலாம். இந்த மரபெஞ்சி மரம் இது எல்லாத்தையும் இருக்கா இவைகள் எல்லாம் மரத்தாலான மரத்தை கொண்டு நிரூபிக்கப்படுகிறது. இவையெல்லாம் மரத்தாலான வஸ்துக்கள். அதனால இவைகள் எல்லாத்துக்கும் நிரூபகம் மரம். நிரூபகம்னா என்ன? நிரூபகம் அப்படின்னா ஒரு வஸ்துவ மற்ற வஸ்துக்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுறதுதான் அதுக்கு நிரூபகம். இப்ப மர ஊஞ்சல், மர பீரோ, இல்ல மர நாற்காலி, மர மேஜை இவைகளை மற்றவற்றிலிருந்து வேறுபடுத்தி காட்டுறது மரம். தங்க செயின், இல்ல தங்க வலை, இல்ல தங்க நெக்லஸ் இவைகள்லாம் மற்றவர்கள் வேறுபடுத்தி காட்டுறது தங்கம். அப்போ ஞானத்துதான இந்த பிரகார பேதங்களாக இருக்கிற சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனத்துவம், அமலத்துவம் சொல்லக்கூடிய இன்னும் மட்டுமுள்ள அத்தனை குணங்களையும் மற்றவை சேர்ந்து வேறுபடுத்தி காட்டுவது ஞானம். ஏன்னா இவைகள் எல்லாம் ஞானத்தினுடையதான ஆகாரங்கள். எப்படி கடகாதிகள் எல்லாம் ஸ்வர்ணத்தினுடைய பிரகார பேதங்கள், எப்படி கட கராதாதிகள் எல்லாம் கரக்க மணிக்காதிகள் எல்லாம் மிருத்துடையதான பிரகார பேதங்கள். அது மாதிரி இந்த குணங்கள் எல்லாம் ஞானத்துடைய பிரகார பேதங்கள். எப்படி ஒரு வஸ்துடைய பிரகார பேதங்கள் எல்லாம் அந்த வஸ்துவைக்கு நிரூபிக்கப்படுமோ அது மாதிரி ஞானத்துடைய பிரகார பேதங்களாக இருக்கிற குணங்கள் எல்லாம் ஞானத்தை நிரூபிக்கும். ஞானத்தை இது வந்து நமக்கு நிறைய ஞானத்தை விரும்பி ஞானம் பார்த்துருக்கோம். இதுதான் பெருமாள் ஞானத்தை விரும்புறீங்கன்னா என்ன அப்படின்னா எந்தெந்த வஸ்துக்கள் எல்லாம் ஞானத்துக்கு உள்ளடங்கினவையோ, எந்தெந்த வஸ்துக்கள் ஞானத்தை காட்டு வேறுபட்டவை அல்லையோ அவைகளை எல்லாம் ஞானம் நிரூபிக்கும். எந்த வஸ்துக்கள் எல்லாம் மரத்தால் பண்ணப்பட்டவை அல்லவோ அந்த வஸ்துக்கள் இருந்து மரத்தால் பண்ணப்பட்ட வஸ்துக்கள் எல்லாம் மரமா நிரூபிக்கும். இந்த சத்தியஞானதானே இந்த சாமானாத்தியமே இல்லையா இதெல்லாம் எதை காட்டுறதுன்னு கேட்டா இவைகள் எல்லாம் சமான பிரகாரமானது. அதனால சத்தியஞானம் சத்தியஞான வித்தியாச ஞானைக்கு நிரூபணியதையான பார்க்க முடியும் இல்லையா? ஞானைக்கு நிரூபணிக்கையா சொப்பிரகாசத்தையாக இந்த 2 குணங்கள்னால இவைகளுடைய ஞானஸ்வரூபதான் இவைகளும் ஞானஸ்வரூபம் என்று சொல்லத்தக்கவைதான் என்பதை ரெண்டுமே இருக்குது. எதெல்லாம் ஞானமா இருக்கும் அதெல்லாம் சொப்பிரகாசம். ஞானைக்கு நிரூபணியதையா சொப்பிரகாசத்தையாக ஞானஸ்வரூபம் சந்தத்தில் அவைகள்லாம் அடங்கும்.